நம்மளோட கண்ணு தான் வந்து நம்ம எதை பார்க்குறோம், நம்ம எதை விரும்புகிறோம், நம்ம எதை லைக் பண்ணுறோன்றது நம்மளோட ஐஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, இங்கே மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும். நான் எல்லா ஜென்ஸுக்குமே சொல்கிறேன், எல்லா லேடிஸ்க்குமே சொல்கிறேன். ஸோ வாட்? எதுக்காக நான் வந்து என் வீட்டுக்காரருக்கு நேர்மையாக இருக்கணும்? எதுக்கு நான் என் பொண்டாட்டிக்கு நேர்மையாக இருக்கணுங்க? என்னங்க நான் அள்ளிட்டு போகிறேன்? நான் இப்போயும் சொல்கிறேன், நீ அள்ளிட்டு போகிறது. மேரேஜ் லைஃபோட எடுத்து நீ அதை போய் டீகோட் பண்ணி பார்த்தனா 25 வருஷம் 30 வருஷம்லாம் திருமணம் 50 வருஷம்லாம் வாழ்கிறாங்க அப்படின்னா, ஆசாசே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அம்மா அப்பா. ஆசாசே நீ லவ் பண்ணுற, வாழ்கிறதுக்கு தானே எல்லாம். அங்கே ஏன்டா லவ் பண்ணதுக்கப்புறம் மூக்கு சரியில்லை, வாய் சரியில்லை, காது சரியில்லை அப்படின்னு யோசிக்கிற. இன்னும் சில பேர்லாம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிற, அதுக்கப்புறம் உனக்கு அந்த முகம் பிடிக்க மாட்டுது, உடம்பு குண்டாக இருக்குன்னு நினைக்கிற, ஹைட்டு அதிகம்னு நினைக்கிற, ஹைட்டு குள்ளம்னு நினைக்கிற, நிறைய பிம்பிள்ஸ் நினைக்கிற, மாப்பிள்ளை வந்து குள்ளமாக இருக்கார், பொண்ணு வந்து ரொம்ப குண்டாக இருக்குது, இல்லை பொண்ணு ரொம்ப ஹைட்டாக இருக்குது. நிறைய ஜாதகம்லாம் ஒத்து போனாலும் இந்த உடல் ஒத்து போகிறது வந்து தெரிய மாட்டுது, அந்த மனசு ஏற்றுக்க மாட்டுது. இந்த உடம்பு முக்கியமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஓகே, பட் கல்யாணத்துக்கு அப்புறம், லவ்வுக்கு அப்புறம் நிச்சயமாக அந்த உடம்பு பெருசாக பார்க்காது. ஏன்னா அழகு எந்த இடத்துல உன்னால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், வேறு ஒரு அழகாக மாறும். அதாவது நீ உனக்கு நினச்சிக்கிட்டு இருக்க இப்படி தான் ஒரு அழகுன்னு நீ ஒரு டெஃபினேஷன் வச்சுருக்க, அந்த டெஃபினேஷனுக்குள்ளே இல்லாத இன்னொரு அழகாக மாறும். நம்மளோட கண்ணு தான் வந்து நம்ம எதை பார்க்குறோம், நம்ம எதை விரும்புகிறோம், நம்ம எதை லைக் பண்ணுறோன்றது நம்மளோட ஐஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, இங்கே மைண்டுக்கும் ஹார்ட்டுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் தான் நீ பார்க்கணும். உள்ளத்தால் நீ கொஞ்சம் நினச்சி பார்த்தனா, அந்த பொண்ணோட உனக்கு நேர்மையான உறவு இந்த உலகத்தில் எதுவுமே இருக்காது. அதை விட பெரிய அழகு தான் இருக்கா. அந்த பொண்ணு உனக்காக காத்திருந்து, உனக்காகவே சமைச்சு, உனக்காகவே ஆசாசையாக இருந்து, நீ நல்லா இருக்கணும்னு அது சாமி கும்பிட்டு, அது விரதம் இருந்து, அந்த மாதிரி ஒரு லைஃப் பார்ட்னர் உனக்கு கிடைக்கிறாங்க அப்படின்னா, உண்மையாக சொல்கிறேன், நீ இந்த உலகத்திலே கொடுத்து வச்சவன்ல நம்பர் 1 கொடுத்து வச்சோன்னு நினச்சிக்கோ. எங்கே ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, வெளியே போனாலும் சரி, பிஸ்னஸ்க்கு போனாலும் சரி, ஏதோ ஒரு பொண்ணை பார்க்கும்போது, லேடியை பார்க்கும்போது உன் ஞாபகம் அவருக்கு வந்து உனக்கு ஃபோன் பண்ணி, ஐயோ நம்ம ஒய்ஃப் கிட்ட பேசலையே, நம்ம காதலிக்கிட்ட பேசலையே அப்படின்னு நினைக்கிற ஒரு உள்ளம் படைத்த வீட்டுக்காரர் உங்ககிட்ட நேர்மையாகவே உனக்கு கிடச்சிருந்தாருன்னா, அதை விட பெரிய லக்கு எதுவும் இல்லை. இந்த உள்ளம் ஒத்து போச்சு அப்படின்னா, இந்த உடம்புன்றது எங்கேயுமே காணாத போய்டும். கொஞ்ச நாளில் எல்லாமே சுருக்கமாயிடும். அப்பயும் பார்த்தோன்னா அந்த நேர்மையான உறவு, நமக்காக இருக்கிற உறவு, நமக்கு உண்மையாக இருக்கிற உறவு, வெளியே போயிட்டு சமைக்க வைக்கும் போது ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, என் ஒய்ஃபோட சாப்பாடு நான் போய் சாப்பிட்றேன் அப்படின்னு, அதுதானே நம்பிக்கை. மத்திய பிரதேஷில் ஒரு நியூஸ் நடந்த விஷயம், கணவரை வந்து என்ன பண்ணுறாங்க, விஷம் வச்சு கொண்டுடுறாங்க. யூபியில் நடந்திருக்கு, கேரளாவில் நடந்திருக்கு, ஏன் தமிழ்நாட்டிலேயே இன்னொரு கணவரோட ஓடி போன பெண்கள் இருக்காங்க, மனைவியை ஏமாத்தின ஆண்களும் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பர்சன் கூட உன்னால் வாழ்நாள் பூரா வாழ முடியல அப்படின்னா, நீ வாழ்கிற வரைக்கும் வாழ்நாள் வாழ்ந்தால் எப்படி இருப்பியோ அது வரைக்கும் வாழ்ந்துட்டு அதோட வெளியே வந்துருன்ற அந்த உறவோட. இப்போ இந்த உடம்பு பிடிக்காத போகிறதால தான் நீ என்ன பண்ணுற, இன்னொரு ஒரு உடம்பு தேடுற. இங்கே பிரச்சனை உனக்கு மனசுலாம் இல்லை, உன்னோட அறிவுக்கு, உன்னோட அனுபவத்துக்கு நீ உடம்ப ரொம்ப பெருசா பார்க்குற, ஷேப்பை பார்க்குற, கண்ணை பார்க்குற, உனக்கு அங்கே ஒரு மூடு கிரியேட் ஆகுதான்றதை பார்க்குறே தவிர, நீ எப்படிப்பட்ட மூடில் இருந்தாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்காரன் எனக்கு வேணும்னு நினைக்கிற அந்த உறவை நீ பெருசாக பார்க்க மாட்டேற. அப்போ உன் கண்ணுக்கு இந்த அவுட் ஆஃப் ஷேப் போன இந்த லேடியை பிடிக்காத, ஷேப்பில் இருக்கிற ஒரு லேடி மேலே நீ போய் என்ன பண்ணுற, உன்னோட உறவை ரிலேஷன்ஷிப்பை வைக்கிற. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த மோகம் அப்படின்றது எப்படின்னா ரொம்ப கம்மியான க்ஷணத்துக்கு தான் இது. டைம், வெரி 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 லெஸ் டைம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ரியாலிட்டி புரிஞ்சோன்னே உனக்கு அந்த உடம்பு பிடிக்காது, உனக்கு நேர்மையான ஒரு உயிர் உனக்கு தேவைப்படும். ஒன்று திரும்ப இந்த உயிருக்கு வரணும், இல்லை இந்த உயிர்கிட்ட மன்னிப்பு கேட்டு மன்றாடி என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு ஏற்றுக்கணும், நான் என்னை ஏற்றுக்கணும், அந்த உயிர்கிட்ட கெஞ்சணும். நான் எல்லா ஜென்ஸுக்குமே சொல்கிறேன், எல்லா லேடிஸ்க்குமே சொல்கிறேன். ஸோ வாட்? எதுக்காக நான் வந்து என் வீட்டுக்காருக்கு நேர்மையாக இருக்கணும்? எதுக்கு நான் என் பொண்டாட்டிக்கு நேர்மையாக இருக்கணுங்க? என்னங்க நான் அள்ளிட்டு போகிறேன்? நான் இப்போயும் சொல்கிறேன், நீ அள்ளிட்டு போகிறது நிம்மதி. நான் எதுக்காக ஆக்ட் பண்ணணும்? எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேனே. மிருகம் மனுஷனும் நிறைய வேறுபாடு இருக்குது. நம்ம மிருகம் தான், ஆனால் கொஞ்சம் திங்க் பண்ணி எது சரி எது தப்புன்னு புரிஞ்சுக்கிற ஒரு மிருகம்.
தனக்கு எது சரின்னு தோணுதோ செய்கிறது மிருகம். 5 நிமிஷம் சுகம், 10 நிமிஷம் சுகம், ஏன் அரை மணி நேரம் சுகம், 1 மணி நேரம் சுகம், 1 வருஷம் சுகம் கூட இருந்துட்டுமா. ரியாலிட்டிக்கு நீ வரும்போது உண்மையான உயிர் உறவு தேவை. நிறைய லீடர்ஸ்லாம் இறந்துடுறாங்க, பார்த்துருக்கீங்களா? சில லீடர்ஸ்லாம் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா வாழ்ந்திருப்பாங்க. உண்மையான உறவு அந்த குடும்பம் வந்திருக்கும், மனைவி இருந்திருப்பாங்க, பசங்க இருந்திருப்பாங்க. சில பேர்லாம் காணாத போயிருப்பாங்க. என்ன காரணம்னா உண்மையான உறவுகளை தேடலை. நான் இப்பயும் சொல்கிறேன், 1000 ஃப்ரெண்டு வந்தாலும் உன் ஒய்ஃப் ஃப்ரெண்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டை உன்னால் எங்கேயுமே தேட முடியாது. 1000 நண்பர்களும் தோழிகளும் உனக்கு வந்தாலும் உன் வீட்டுக்காரர் உனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டாருன்னா அதை விட ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டும் இந்த உலகத்தில் வேறு யாரும் இல்லை. நான் உண்மையாக ஒரு விஷயத்த சொல்கிறேன், ஒரு தாய் ஸ்தானத்துக்கு ஒரு நிகரான ஸ்தானம் மனைவியோட ஸ்தானம் மட்டும்தான் இருக்க முடியும் இந்த உலகத்தில், நிகரான ஸ்தானம். அதே தான் இந்த உலகத்தில் இந்த பெண்ணுக்கு யார் இருந்தாலும் சரி, அந்த கணவர் கொடுக்குற அந்த சேஃப்டி செக்யூரிட்டி மாதிரி இந்த உலகத்தில் அன்புன்னு தான் சொல்கிறேன், கொடுக்க முடியாது. இந்த 2 உறவும் இதுக்குள்ள உடம்பு எங்கேருந்து வந்துச்சுன்னு கேட்டால் உடம்புன்றது ஒன்று இல்லை. த மொமெண்ட் யுவர் பாடி கெட்ஸ் டெலீட்டட், லவ் கெட்ஸ் இட்ஸ் பர்த். இந்த உடம்பு எப்போ அழியுதோ, டெலீட் ஆகுதோ, அப்போ பிறக்கிறது தான் தூய்மையான லவ், தூய்மையான அன்பு. அப்போ தான் உறவே பிகின் ஆகுது. சில பேருக்கு பெண் அந்த ஒய்ஃபோட உடம்பு எப்போ மறையும்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் மறைஞ்சு போயிடும். அந்த ஃபீல் தெரிய ஆரம்பிக்கும், அந்த லவ் ஃபீலு, ஒய்ஃபோட ஃபீலு தெரிய ஆரம்பிக்கும். அது இருக்கிற வரைக்கும் சண்டை சச்சரவு வந்துட்டே இருக்கும். இந்த உடம்பு டெலிட் ஆகி எப்படி இருந்தாலும் என் ஒய்ஃப் தான்ற அந்த ஃபீல் உனக்கு வரும்போது அங்கே லவ் பிறக்குது. அப்போது ஒய்ஃபுக்கும் எப்படிப்பட்ட ஃபீல்னு ஒன்று ஏற்படும். அது ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் அதை புரிய வைக்க முடியும். ஒரு ஆண் என்னால் அது எனக்கு புரிய வைக்க தெரியல. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எல்லா உறவுலையுமே நீ ஒரு 10% லவ் கொடுத்தனா அது உனக்கு 20% கொடுக்கும். நீ 50% கொடுத்தனா அது 100% உனக்கு கொடுக்கும். நீ 100 கொடுத்தனா உனக்கு 200 கொடுக்கும். நீ கொடுக்கறது உனக்கு டபுளாக கொடுக்கறது தான் எல்லா உறவுமே. மனைவியும் கணவர் மேலே நேர்மையாக இருந்துப்பார், கூலாக இருந்துப்பார், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஒரு நாள் காத்து திரும்பவும் உன்னோட அருமை அவருக்கு புரியும். ஒன்று திருந்துவார், இல்லை எங்கேயாவது போய் மாட்டு அனுபவிப்பார். ஒய்ஃப் அதே மாதிரி தான். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உண்மையாக இருக்கு, கணவர் அதே மாதிரி தான். நீ உன் வேலையை பார்த்துட்டே இரு, உண்மையாக இரு, கண்டிப்பாக உன் ஒய்ஃப் ஒன்று புரிஞ்சுப்பாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, இங்கே நிறைய நேரத்தில் இந்த 3வது மனுஷங்களை கொண்டு வந்துடுறோம் நம்ம. நிறைய நேரத்தில் ஓரளவுக்கு கொண்டு வாங்க, அட்வைஸ் கேட்டுக்கோங்க. ஆனால் அவங்கள உங்கள் லைஃப்பை டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்கள விட்டுறாதீங்க. கேட்டுக்கலாம், 4 பக்கமும் கேட்டுக்கலாம். கடைசியில் வாழ போகிறது நீ, வாழ்ந்தது நீ, வாழணும்னு ஆசைப்படுறது நீ. அதை மட்டும் பார்த்துக்கோ. எல்லா இடத்துலையும் பிஸ்னஸ்ப்பா. ஜுடிஷரி அங்கே போனாலும் அது சில பேரோட வாழ்வாதாரம், அட்வொகேட்டு, உங்களோட கேஸ் இழுத்துக்கிட்டே போக வேண்டியது தான். நான் இன்னொரு இடத்துக்கு போனீங்கன்னா அது இன்னொரு பிரச்சனை, இன்னொரு இடத்துல போனீங்கன்னா இன்னொரு பிரச்சனை. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பெரிய பெரிய சாமியாரங்க பாத்திரத்தெல்லாம் கழுவுறாங்க, என்ன அர்ப்பணிக்கிறாங்க, தன்னை கொஞ்சம் இறங்குறாங்க. கொஞ்சம் இறங்கி குடும்பத்தில் போயிட்டு மாமியார்கிட்ட, மாமனார்கிட்ட, கணவர்கிட்ட, கணவரோட ஃபேமிலிக்கிட்ட அதே தான், ஆணும் அதே தான். அவங்க மாமனார்கிட்ட, மாமியார்கிட்ட கொஞ்சம் இறங்கி போனாலே பாதி இல்லை 100% பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இங்கே ஏதோ ஒரு தமா தூண்டு கோமணம் கட்டிட்டு ஓடி வர சாமியார் காலை கழுவுறான் ஒருத்தன் உட்கார்ந்து. ஒரு லேடி கழுவுது, சாமிஜி சாமிஜி குருஜின்னு. ஏன் யாரோ ஒரு 3வது மனுஷனுக்கு செய்கிற உதவி உன் குடும்பத்துக்கு செஞ்சுட்டு போ. உன் மாமனார் உங்கள் அப்பா வைப்பாரு, உன் மாமியார் உங்கள் அம்மா வைப்பாரு. 2 பேருக்கும் தான் சொல்கிறேன். பார்த்துட்டு என்ன இழந்துட போகிறோம்? சரி, நம்மளை மட்டம் தட்டாங்களா, சரி நம்மளை இறக்கிட்டாங்களா, நம்ம அம்மா அப்பா இறக்கிட்ட போட்டோமே, நீ இறங்க மாட்டப்பான்றேன் நான். யாரோ நம்மளை இறக்கிடுறாங்க, நான் அன்பு காட்டு, நான் அடிமை ஆயிடுறேன், நம்மளை இறக்கிடுறாங்க அப்படின்னா அவங்க இறக்கிட்ட போட்டோமே, நீ இறங்க மாட்டே எங்கேயுமே, நீ ஏறிட்டே தான் இருப்ப. இங்கே புரிதல் தான் நமக்கு இல்லை. சில மூட நம்பிக்கைகளில் விழுந்துடுறோம், சில அவநம்பிக்கையில் விழுந்துடுறோம். லவ்வில் தோல்வி தான்டா ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லவ். நீ தோத்துருன்ற உன் ஸ்பவுஸ் கிட்ட தோத்துப்போ. ஒய்ஃபு கிட்ட வீட்டுக்கார தோக்கிறதும், வீட்டுக்காரட்ட ஒய்ஃபு தோக்கிறதும், இதுதான் இந்த குடும்பத்தோட ரசிக்கிற பேட்டர்னே அதான், அந்த படலமே அதான். நீ ஒட்டுமொத்தம் மேரேஜ் லைஃபோட எடுத்து நீ அதை போய் டீகோட் பண்ணி பார்த்தனா, 25 வருஷம் 30 வருஷம்லாம் திருமணம் 50 வருஷம்லாம் வாழ்கிறாங்க அப்படின்னா விட்டு கொடுத்துருப்பாங்க. ஆமாம், அவர் கிடக்கிறாரு, முடிஞ்சு போச்சு. இது வேற வேலை இல்லை, நமக்கு முடிஞ்சு போச்சு. அவள் இப்படி பண்ணா, இவன் இப்படி பண்ணா, அன்னைக்கு இப்படி பண்ணா, இவங்க இப்படி பண்ணா, இவங்க அம்மா அப்பா என்ன பண்ணாங்க, அவங்க அம்மா அப்பா என்ன பண்ண, கடைசியில் செத்து போய்டுவோண்டா. காசாவில் போய் பாரு, குழந்தைங்க ஒரு இட்லிக்கு மண்ணை சாப்பிடுது ஒரு குழந்தை. இங்கே சாப்பாடு இல்லை, இங்கே நல்ல நேரம் இல்லை, தூக்கம் இல்லை நிறைய பேருக்கு. நீ போய் பார்டரில் வேலை செய்கிற ஆர்மி பீப்புளுக்கு பாரு, அவங்க கஷ்டம் எவ்வளோன்னு தெரியும். ஹாஸ்பிட்டலில் போய் நர்ஸுங்களோட கஷ்டத்தை பாரு, ஐசியூ வார்டில் இருக்க நர்ஸுங்களோட நிலைமையை பாரு. எவ்வளவோ கஷ்டத்தெல்லாம் தாண்டி தாண்டா நம்ம இந்த ஒரு நிலைக்கு வரும். ஒரு திருமணம் பண்ணுறோம், ஆசாசே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அம்மா அப்பா, ஆசாசே நீ லவ் பண்ணுற, வாழ்கிறதுக்கு தானே எல்லாம். அங்கே ஏன்டா போய் எதிர்பார்க்குறேன்? நான் இப்போயும் சொல்கிறேன், லவ்வில் எதிர்பார்ப்பு வந்துருச்சுன்னா அங்கே லவ் இல்லைடா. எதிர்பார்ப்பு வந்துருச்சு, வேறு வழி இல்லை, கொஞ்ச நாளைக்கு பாரு,
இந்த எதிர்பார்ப்பு அன்பாக மாற்றுறதுக்கான வழியப்பார். அதுக்கான ஒரே வழி விட்டு கொடுக்கறது, நேசித்ததல், அன்பு வைக்கிறது. இதை தவிர வேறு எதுவுமே இல்லை. நல்ல ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நீ இந்த உறவை நீ புரிஞ்சுக்காத விட்டுட்டு போனோன்னா இதுக்கப்புறம் உனக்கு உன் வாழ்க்கையில் வரப்போகிற உறவு இதை விட பெரிய துன்பத்தை உனக்கு ஏற்படுத்தும், துரோகத்தை உனக்கு கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும். இருக்கிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க நம்மளால் பார்த்துக்க முடியலன்னா புதுசாக நம்மளால் யாரையுமே பார்த்துக்க முடியாது. இதான் நான் ஸ்ட்ராங்காக நம்புறேன். அதே மாதிரி எல்லாருக்கும் ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீ தெய்வமாக கும்பிடணும்னு நினைக்கிறது உன்னோட பார்ட்னர். உனக்கு உண்மையான தெய்வம் உன்னோட பார்ட்னர். ஆணுக்கு மனைவி சாமி, மனைவிக்கு கணவன் சாமி. நீங்கள் 2 பேரும் கல்லானாலும் கணவர், புல்லானாலும் புருஷன், ஏதோ சொன்னாங்க. அது நிறைய பழமொழி இருக்குது. கணவனே கண் கண்ட தெய்வம், அது இருக்கட்டும் ஒரு பக்கம். மனைவியும் அதே மாதிரி கண் கண்ட தெய்வம். உனக்கான தெய்வம் உன் ஒய்ஃபு. உன் ஒய்ஃபை நீ கையெடுத்து கும்பிட்டனா மனசுக்குள்ளே, நான் ஓப்பனாக சொல்கிறேன், உனக்கு இருள்ன்றதே உன் வாழ்க்கையில் வராது. ஒய்ஃபை தயவு செய்து உன்னோட அடிமையோ உன்னோட சின்னதோ அப்படி நினச்சிட்டாலே துன்பத்துக்கு நீ ஆளாயிடுவேன். அந்த அம்மாவை, உன் ஒய்ஃபை நேசி. ஈக்குவலாக வைக்கிறையோ, மேலே வைக்கிறையோ, கீழே வைக்கிறையோ எனக்கு அது தெரியாது. நான் இப்போயே சொல்கிறேன், உன்னை மாதிரி ஒரு உயிரை, அந்த உயிரை பாரு. நமக்கு எப்படி வலிக்குமோ, நமக்கு எப்படி குடும்பம் இருக்கும், நமக்கு எப்படி, இதே தாண்டா ஒய்ஃபும். அந்த உயிரை நீ உயிரை பார்த்த அப்படின்னா நீ யாருக்கும் இந்த உலகத்தில் போயிடுவாங்க. உனக்கு நல்லதே நடக்கும். தேங்க்யூ.